ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அமெரிக்கா, மிஷிகன் டெம்பரேச்சர் சிங்கிள் டிகிரி வந்துருச்சு. கொஞ்சம் குளிர் கம்மியாயிடுச்சு. சரி கிறிஸ்மஸ், நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் அமெரிக்கால எந்த மாதிரி களை கெட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்மளே காட்டலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் ஹஸ்பண்ட் சொல்லி என்னை கூட்டிகிட்டே போனாங்கங்க. ஆர்கனைசர் அவங்க தான். நான் ஜஸ்ட் ஒரு ஃபாலோவர் மாதிரி தாங்கிற மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணி தான் கேப்சர் பண்ணியே வந்தேன். நாங்கள் இன்றைக்கி மிஷிகனில் ரெயின்டியர் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ரணதீரனும் மிதிலனும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் நான் ரெயின்டியர் பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்தது. இவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இது ஒரு பண்ணை மாதிரி தான். அந்த பண்ணைக்குள்ளே இது எல்லாமே வளர்க்குறாங்க. ஸ்னோவெல்லாம் எப்படி கொட்டி கிடந்தாலும் இந்த ஒரு 2 நாள் பார்க்குறதுக்கு எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்கங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறனால நிறைய ரெயின்டியர்லாம் பார்த்தீங்கன்னா டயர்டாகி தூங்கிட்டு இருந்தது. நாங்கள் இப்போ மதியம் வந்து ஒரு 3 மணிக்கு நான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். சூரியனே இல்லை பாருங்களேன். ஆனால் கொஞ்சம் கிளைமேட் நல்லா தாங்க இருந்தது. ஒவ்வொரு ரெயின்டியருக்கும் மேலே வந்து பேர் போட்டிருந்தாங்க. இவங்களோட பேர் லூசி. ஒரு ரெயின்டியருக்கு கொஞ்சமாக கொம்பு வளர்ந்துருக்கு. நிறையா ரெயின்டியருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கொம்பெல்லாம் வளர்ந்துருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ டயர்டாக தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. எங்கள் வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி போகணும். ஒரு 10-15 நாள் லீவ் விட்டுட்டாங்கல்லங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு பசங்களை கூட்டிட்டு போனா தான் தே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அவுட் சைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தாங்க. ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. மெயினாக பசங்க குட்டி பசங்க தாங்க நிறையா இருந்தாங்க. அங்கங்கே இந்த மாதிரி ஒரு கேம்பிங் ஃபயர் மாதிரியும் போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரம் கேம்பிங் ஃபயரில் நாங்கள் நின்று அந்த குளிருக்கு இதமாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த இடம் பார்க்கலாங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருந்தோம். இங்கே இன்னும் நிறையா இருந்ததுங்க. என்னென்ன நான் சொல்கிறேன். சாப்பிட்றதுக்கு ஃபுட் இருந்தது. ஒவ்வொரு கூடாரம் மாதிரி இந்த டென்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த டென்ட்டுக்குள்ளே க்ரன்ச் கூட பார்த்தோங்க. ஸோ எனக்கு அதோட கேரக்டர் பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் தெரியல. இப்போ ஸ்கூலுக்கு போகிறனால க்ரன்ச் வீடியோஸ் நிறையா ப்ளே பண்ணுவேன் பசங்களுக்கு. அது மூலமாக தான் எனக்கு இது க்ரன்ச்சுங்கிற கேரக்டரே தெரிய வந்தது. க்ரன்ச் வந்துட்டு எல்லோரும் ஃபேமிலி கூடயுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துக்கு மெயினாக வரதுக்கு ஒரு காரணமே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா தாங்க. சாண்டா கிளாஸ் இருப்பாங்க. அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக தான் எல்லாருமே இந்த இடத்துக்கு வருவாங்கங்க. பேமெண்ட் வந்து $10 பெர் ஃபேமிலிக்கு. ஆனால் நாங்கள் போயிருந்த அன்னைக்கு வந்து பேமெண்ட் கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் டிக்கெட் எடுக்கிற போகிற இடத்துல தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜிஞ்சர் மேன் பிரெட் ஹவுஸும் வச்சுருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. அதுலேருந்து பசங்க ஸ்லைட் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. அங்கங்கே குட்டி பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா கேம்ஸுமே ஃபன்னாக இருந்தது. வீட்டில் இருந்து நாங்கள் கிளம்புனது வந்து காலையில் 11 o'clock கிளம்புனோங்க. எங்கள் வீட்டிலேருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு போகணுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோங்க. இந்த இடத்தோட பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூஃப்டாப் லேண்டிங் ரெயின்டியர் ஃபார்ம்ங்க. நிறைய பார்த்தோங்க. அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேங்க.